முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை அப்படின்றத பார்த்து அதற்காகவே ஒரு திட்டங்களை வகுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படிதான் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு ஆனால் அயல் நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் திராவிட மாடல் அரசு பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அயலக தமிழர்களுடைய நலன் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அயலக தமிழர்களுக்கான வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அயலக தமிழர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது, அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கும் அயலக தமிழர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமா அயலக தமிழர் நல வாரியம் செயல்படுது. அயல் நாட்டில் போய் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய குழந்தைகள் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதுதான் வேர்களை தேடி. வேர்களை தேடி அப்படின்ற திட்டம் மூலமா பல்வேறு அயல் நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களுக்கு பயணிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு வேர்களை தேடி திட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இந்த வருடமும் வேர்களை தேடி திட்டத்தில் 15 அயல் நாடுகளை சேர்ந்த பல்வேறு தமிழர்களுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை தெரிஞ்சுட்டு திரும்பியிருக்காங்க. அப்படி இந்த வருஷம் வேர்களை தேடி திட்டம் மூலமா தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தவர்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். தமிழர்கள் எப்போதும் புலம்பெயரும் வாழ்க்கையிலே வாணிக ரீதியாகட்டும் அல்லது வேறு எந்த காரணங்களாகட்டும் வெளிநாடு தேடி வருகிற அந்த வேட்கை அதிகம். ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக சிறந்து விளங்கியுள்ளது. இங்கிருந்து கிரேக்க மற்றும் ரோம அரசுகளுக்கிடையே வாணிகத்தில் நாம் தலைச்சிறந்து விளங்கியுள்ளோம். கீழடி ஆகட்டும் அல்லது ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், அங்கே கிடைக்கக்கூடிய நாணயங்களும் பிற சான்றுகளும் அதற்கு வழிவகுக்கின்றன. அதை சரைபாட்டு அதை உறுதி செய்கிறது. அப்படி பல்வேறு புலம்பெயரும் நிலையில் இருந்த நமது தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கிடையே, அது கண்டமாகட்டும் அல்லது கடல்களுக்காகட்டும், நாடுகளுக்கிடையே அரசியல் ரீதியாக ஒரு பவுண்டரிஸ் எல்லையாகட்டும் அவ்வாறு பிரிந்திருந்தாலும் நமது மக்கள் பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே பல்வேறு காரணங்களுக்காக அங்கே செட்டில் ஆகியிருக்காங்க. அத்தகைய நமது உறவினர்களுக்கிடையே தமிழ்நாட்டை சேர்ந்த நமது தமிழ் மக்களுக்கிடையே ஒரு உறவை பேணி வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய கடந்த 2 அல்லது 3 வருடங்களிலே பல்வேறு வகையான சீர்மையான திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. வெளிநாடுகளிலே வசிக்கக்கூடிய தமிழர்களுக்காக ஒரு வாரியம் என்று அமைத்து அதிலே 11 உறுப்பினர்கள் கொண்ட வாரியத்தை இந்த அரசு அமைத்துள்ளது. அந்த வாரியத்தின் மூலம் வெளிநாட்டிற்கு வேலைக்கும் மற்ற இதுவும் சென்று வாழும் தமிழர்களுக்காக ஊதிய திட்டம், பென்ஷன் திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம், அவர் தலைவர்கள் குடும்ப தலைவர்கள் இருந்தாக அவங்க குழந்தைகளுக்காக படிக்க வைக்கக்கூடிய கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், இது பல்வேறு வகையான திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் இந்த அரசிலே. அதுபோலவே வெளிநாட்டிலே வாழும் தமிழ் மக்களுடைய தமிழ் அசோசியேஷன், தமிழ் அமைப்புகள், அவங்கள ஒரு நம்ம தொடர்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டேட்டா பேஸில் இருந்து அவங்கள ஒருங்கிணைச்சிருக்கோம். ஸோ அந்த பல்வேறு திட்டங்களினுடைய அடிப்படையிலே இப்போது வேர்களை தேடி என்ற திட்டம் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சிங்கம் கூட இருந்தவனே மதர வீரந்தி, ஆமா மதர வீரந்தி, அவனை நம்பி அவள் கடமாத்தா அருமலை தாண்டி, அவனை நம்பி அவள் கடமாத்தா அருமலை தாண்டி, தன நானே நனதான நானே தன நானே தனதான நானே. சிங்கம் கூட இருந்தவனே மதர வீரந்தி,
ஆமா மதுர வீரந்தி அவனை நம்பி அவள் கடமாத்தா அருமலை தாண்டி அவனை நம்பி அவள் கடமாத்தா அருமலை தாண்டி ஒமரு ஒமரு ஒமரி ஹரி ஹரி ஜெய சக்தி வேலா ஒமரி ஹரி ஹரி ஜெய சக்தி வேலா ஒமரி ஹரி ஹரி ஜெய சக்தி வேலா ஒமரி ஹரி ஹரி ஜெய சக்தி வேலா. இந்த திட்டத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பொதுமக்கள் எல்லாரும் வந்திருக்கிறனா அவங்களுடைய அறிவுக்காகவும் இது சொல்கிறோம். இந்த திட்டப்படி வருடந்தோறும் நம்ம தமிழ் மக்கள், நம்ம தமிழ் உறவுகள் பல்வேறு நாட்டில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ் மக்கள் தான் அந்த மாதிரி புலம்பெயர்ந்த நம்பர்லேயே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்ம தமிழ் உறவுகளை அப்போ இங்கே வாங்க, இதுதான் உங்களுடைய வேர்கள் அப்படின்னு காட்டுற வகையில் வருடந்தோறும் 200 மாணவர்களை கூட்டிகிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்கள தொடர்பு படுத்தி அவங்களோடு நம்ம அந்த கலாச்சார உறவுகளையும் அது சமூக உறவுகளையும் அந்த பொருளாதார உறவுகளையும் நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். கடந்த ஆண்டு 57 மாணவர்கள் 4 நாடுகள்லேருந்து கூட்டிகிட்டு இந்த இது பண்ணோம். அவங்க இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சார தூதுவர்களாக இருப்பாங்க. அதன் பொருட்டு அவங்க தமிழ் தெரியாத நாடுகள்லேருந்து வர்றவங்களுக்கு தமிழ் கற்றுக்கிறதாகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய கலை பண்பாட்டுகள் இந்த 14 நாளில் அவங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு காமிச்சோம். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாட்டிலே ஓங்கி இருப்பதின் காரணமாகத்தான் தமிழகத்திலே தமிழ் கலாச்சாரம் வளம் பெற்று வாழ்கின்ற காரணத்தினால்தான் மற்ற மாநிலங்கள் பல நாடுகளை எடுத்துக்கொண்டு குற்ற சதவீதம் மிக குறைவான பகுதி என்பதை நம்ம தமிழ்நாடு. அதற்கு பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், தமிழ் மீது கொண்டிருக்கின்ற ஆர்வங்கள். பொதுவாகவே கிராமப்புறங்களில் சொல்லுவார்கள், நாடகங்களை திருவிழா வைத்து நாடகங்களை நடத்துவார்கள், ராமாயணத்தை நடத்துவார்கள், மகாபாரதத்தை நடத்துவார்கள். இந்த வருடம் ராமாயணம் நடத்தினால் அடுத்த வருடம் கூத்திலே ராமாயணம் தான் வைப்பார்கள், அடுத்த வருடம் மகாபாரதத்திலே தெருக்கூத்தை தான் வைப்பார்கள். மாற்றி வைக்கக்கூடாதா என்றால் தமிழர்கள் மறக்கக்கூடிய நிலையிலே உள்ளவர்கள். எது நல்லதையும் மறந்துவிடக் குறைத்தால் அந்த காலத்திலே மக்கள் ராமாயணத்தை வைத்தார்கள். ராமாயணம் என்ன சொல்லியது நமக்கு? அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டால் நாடே அழிந்தது என்பதை விளக்கத்தான் டெய்லி நம்ம ஊரில் கூத்தில் சொல்லி கொடுத்தான். மகாபாரதத்தை வைத்தார்கள். மகாபாரதத்தில் எவ்வளவு கோடி சொத்து வைத்திருந்தாலும் தான் கூட பிறந்த பங்காளியை ஏமாத்தினா அந்த நாடே அழிஞ்சிருன்னு சொல்றது தான் மகாபாரதை சொல்லி கொடுத்தார்கள். ஆக பண்பாட்டை ஊட்டிய இயக்கம், பண்பாட்டை ஊட்டிய நாடு தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
நாம் கூட உணவு பழக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாய்மார்கள் உணவு ஊட்டுவார்கள். இங்கே இருக்கிற தாய்மார்கள் யாரும் அப்படி ஊட்டியிருக்க மாட்டார்கள். வேணென்றால் நம்ம அமைச்சருக்கு அம்மா ஊட்டியிருப்பார்கள். இங்கே மேடையில் உள்ள அனைவருக்கும் அம்மா ஊட்டியிருப்பார்கள். சாதத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஊட்டி அந்த குழந்தைக்கு மாமாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், அண்ணனுக்கு ஒரு வாய், உன் தங்கச்சிக்கு ஒரு வாய், எல்லாரும் கொடுத்துட்டு அந்த குழந்தை கையை பிடிச்சி சிக்கலுக்காக காமிச்சு சிக்கு சிக்கு சிக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வாய் என்பதை ஊட்ட பண்பாடை குழந்தையிலே வளைத்த நாடு தமிழ்நாடு. என்ன இருக்கிறதுக்கு நான் சாப்பிடும்போது அந்த குழந்தை மற்ற அம்மாவுக்கு கொடுக்க வேண்டும், அப்பாவுக்கு கொடுக்க வேண்டும், கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று தாய்ப்பால் கொடுக்கும் போதே தமிழை பண்பாடை வளர்த்த நாடு தமிழ்நாடு என்பதைத்தான் இங்கே விளக்கம் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கேற்று உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற பணியாக அயலக தமிழர்கள் அருமை குழந்தைகள் வேர்களை தேடி இங்கே வந்திருக்கின்ற தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, இந்தோனேஷியா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, மாலத்தீவு, கனடா, மியான்மார், மலேசியா, இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மனி, குவாடலூர், மார்டின், பிஜி போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற 100 மாணவ செல்வங்களே, அவர்களுக்கு துணையாக வழிகாட்டுதலாக சுற்றுலாத்துறை மூலமாகவும், வருவாய்த்துறை மூலமாகவும், காவல்துறை மூலமாகவும், சுகாதாரத்துறை மூலமாகவும் இன்றைக்கு மாணவ செல்வங்களை கட்டி காத்து பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளே,
அனைவருக்கும் வணக்கம். நான் மொரிஷியஸ் நாட்டிலிருந்து வேகம் வீரசாமி. ஆனால் this is my first time visiting India. தமிழ் அரசுக்கு மிக்க நன்றி. So I've been to many places which was a dream for me. So I like this a lot. I promise to share that to my country. I will do maximum possible to learn maximum from your country so that I can bring that to my country. மிக்க நன்றி, வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த கனவை நினைவாக்கி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்ற 3 ஆண்டுகளில் உலகமெங்கும் வாழுகிற தமிழர்கள் கடலால் பிரிந்திருந்தாலும் தமிழ் என்ற உணர்வோடு அந்த உள்ளத்தால் இணைவோம் வாருங்கள் என்று ஜனவரி 12ஆம் தேதி உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக சென்னையிலே மாநாட்டை நாம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். ஹலோ நாங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளுக்கு தொழில் ரீதியாக வணிக ரீதியாக கல்வி பெறுவதற்காக வாழ்வாதாரத்துக்கு சென்றிருந்தாலும் அங்கே குடியுரிமை பெற்று வாழ்ந்து வந்தாலும் இங்கே சென்று வந்து மீண்டும் செல்லுகிற நிலையாக இருந்தாலும் எங்களுடைய தாய் மண் தமிழ் மண் என்கிற உணர்வோடு நாங்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறோம் என்று பெருமையோடு அந்த மாநாட்டிலே ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒவ்வொரு நாட்டினுடைய நிலையும் தமிழகத்தில் தமிழர்களுக்குள்ள பண்பாடு கலாச்சாரம் கட்டி காக்கின்ற நிலை தமிழனுடைய வாழ்வுக்காக தமிழனுடைய உயர்வுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் செய்கின்ற பணிகளெல்லாம் நம்மளை காட்டிலும் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு அந்த மாநாட்டிலே பதிய வைத்தார்கள். வணக்கம், நான் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த வேர்களை தேடி என்ற ப்ரோக்ராம்ன்ற அந்த அர்த்தத்தை பார்த்தாலே தமிழர்களுடைய வேர்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்குன்னு நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துருக்கிறோம். அதாவது தஞ்சாவூர், மாமல்லபுரம், இப்படி தமிழர்கள் வாழ்ந்த நிறைய இடங்களை பார்த்துருக்கிறோம். அதில் எங்களோட தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்க வழக்கங்கள் என்று நிறையத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதை பார்க்குறது மூலம் எங்களோட தமிழர்களுடைய வேர்கள் இந்தியாவினுடைய அடித்தளத்தை தான் மையமாக கொண்டிருக்கின்றது எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த வகையில் இந்த திட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த தமிழ்நாடு அரசுக்கு நான் நன்றி கூறுறேன்.
தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தது எனக்கு ஒரு வியப்பை தந்தது. அவங்களோட கட்டடக்கலைகள், அவர்கள் அந்த டிசைன் பண்ண அந்த கோபுரங்கள் வடிவமைச்ச விதங்கள், எவ்வாறு அவர்கள் அந்த சிற்பக்கலைகளை செய்திருக்கிறார்கள் என்ற பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. மற்றது மாமல்லபுரங்களில் சில இடங்களில் பார்த்துருந்தேன். வீரநாமேரி, மற்றது இந்த கீழடி ஆய்வுகள், இப்போ தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட தமிழர்கள தொல்பொருள் ஆய்வுகளை எல்லாம் பார்த்துருந்தேன். அதில் வந்து தமிழர்கள தொல்பொருள் எவ்வாறு அந்த காலத்தில் சங்ககாலம் அப்படி அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்றதுக்காக அந்த கீழடி ஆய்வு எங்களுக்கு கற்றுத்தந்தது நான் வந்து. தமிழக மக்கள் அவர்கள் வந்து ஒரு வரவேற்கிற விதம் பிடிச்சிருந்தது. அவர்கள் எங்களை கண்டா சிரிக்கிறது, மற்றது அவர்கள் அந்த உணவு பரிமாற்ற முறைகள், அதாவது விருந்தோம்பல் பண்பு நல்லா இருந்துச்சு. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எங்களுக்கு சோறு பரிமாறுற விதம், மற்றது வந்து எங்களை உபசரிக்கிற விதங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேர்களை தேடி இந்த நிகழ்வில் ஆண்டுக்கு 200 மாணவ செல்வங்களை அழைத்து வந்து உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுடைய உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த நோக்கம் இன்றைக்கு செயல்படுத்த துவங்கி 2 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இருக்கிறது. வணக்கம், நான் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கேன். எனது பேர் சந்தீப். முதல்ல நான் வந்து நன்றி சொல்லிக்கிற கடமைப்படுகிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் இப்படி 2 வீக்ஸ் இந்த மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. இது ஆர்கனைஸ் பண்ணதால் நாங்கள் பல விஷயங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயும் எங்களோட பாடங்கள்லையும் படித்த இடங்களில் நேரடியாக வந்து நாங்கள் அதை பார்த்து அதை அனுபவிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பீப்புள்ட ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்கனைசிங் டீம், அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி டீம், அது மட்டும் இல்லாமல் எங்களோட மெடிக்கல் அசிஸ்டன்ட் டீம், அவங்க வந்து எங்கள்கிட்ட ஒருத்தராக பார்க்குறாங்க, எங்களுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன்று கொண்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நன்றி. அடுத்த முறையும் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இவெண்ட்டை கண்டினியூ பண்ணுறோம். நன்றி. தஞ்சாவூர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தஞ்சாவூர் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் முந்தி புக்லேயும் யூடியூப் வீடியோஸ்லேயும் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் நேரடியாக போயிட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப இதாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சோழர் தேசம் அந்த கோயிலெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா இருந்துச்சு. எங்களை ஆதரிக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் இந்தியாவுக்கு வர்றது அடுத்ததும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆசையாக இருக்குது வர்றது.
உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களின் ஒப்பற்ற தலைவான முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவில் இதைபோல வேர்களை தேடி வந்து இன்றைக்கு மாணவ செல்வங்களை அழைத்து வந்து இங்கே தமிழகத்தினுடைய பெருமைகளெல்லாம் தெரிந்து அறிந்து அவர்கள் செல்லுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இங்கே வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை தமிழ் மக்கள் சார்பாகும் மீண்டும் தமிழகத்துக்கு வருகின்ற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வேர்களை தேடி திட்டம் மூலமா தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தவர்கள் நிறைய ஊர்களுக்கு போனாங்க. இப்படி கன்னியாகுமரி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாதிரியான பல்வேறு ஊர்களுக்கும் பயணிச்சுட்டு தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த சுதந்திர தினம் அன்னைக்கு நடந்த முதலமைச்சர் கொடியேற்றின அந்த நிகழ்வையும் கண்டு ரசிச்சாங்க. இப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து அதற்கான ஒரு திட்டத்தை கொடுத்து வேர்களை தேடி திட்டம் அப்படின்றது இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சது. மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.